குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டில் சங்கமம் நெஞ்சமிரண்டில் சங்கமம் ஒன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும் அந்த கல்யாண வீட்டை படிவாத்தான் போய் நிக்க போறீங்க. பங்கராசற்ற மகள் இந்த கல்யாண வீட்டுக்கு வலிக்கிட்டாச்சு. கல்யாண வீட்டுக்கு நேரம் இருக்கு. மாப்பிள்ளை அழைப்புக்கு வர சொன்னவர். அண்ணன் நீங்கள் போஷக்கா உங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு. இருந்தால் தண்டவாள கிடக்கட்டும். என்ன எப்படி சொல்றீங்க? ஒரு ஆள் உங்களோட மதிப்பை கெடுத்து கொண்டு திரியும். அதுக்காக இப்ப தீ குளிக்கிறது. உங்களோட பெருந்தன்மைய மற்றவ பலவீனமா நினைக்க கூடாது. ஆர் இப்ப அப்படி நினைச்சவே? அத பாத்திரம் என்ன கேட்காதீங்க. என்ன விடுப்புக்கு இப்ப கலையாட்டுவாக்கி நீ பாருங்க பாருங்க, இதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதென்றால் அதை கேட்டியதென்றால் நீங்க தாங்க மாட்டீங்க. உனக்கு என்ன நடக்க போகுதோ எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் நடக்கட்டும். இப்ப சொல்லும். சிச்சி அதை கேட்டா உங்களுக்கு வரியேறும், இனம் பிடிக்கும். நான் சொல்ல மாட்டேன். நீர் சொல்லத்தான் வேணும், நான் அதை கேட்க வேணும். அண்ணன் நீங்கள் அவமானங்களை தாங்க மாட்டீர்கள். அதை விடுங்கோ. இப்ப நீ சொல்லாட்டி நடக்கிறத நீர் தாங்க மாட்டீங்க. சரி, நான் சொல்றேன். எங்க பேர் மட்டும் அடிபடாமல் பார்த்துக் கொள்ளுங்க. சத்தியம் பண்ணுங்க. தங்கராசன் கல்யாண வீட்டை போகத்தான் வேணுமெண்டா போங்க. ஆனா என்ன ஆனா ஆவன்னா பொன்னூருக்கு நடக்க உங்கள கதையில்தான் மற்றவையெல்லாம் முதுகுற மாதிரி கதைச்சவர். அவ்வளவு அன்பா கதைச்சுக்கிறோம். அவர் கதைச்சதை கேட்டிருந்தீங்களா ஓட்டச்சில டேக்ல விழுந்திருப்பியா? அதை கதைச்சிருப்போம், இதை கதைச்சிருப்போம். அப்படி என்ன கதைச்சவர்? முதல் அப்படியும் இப்படியும் கதைச்சவர். புறாகு அதை பற்றியும் இதை பற்றியும் கதைச்சவர். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் என்றவர். அதுகளை பற்றியும் இதுகளை பற்றியும் கதைச்சவரோ? ஓ, வேறு என்ன கதைச்சவர்? அதுக்கும் இதுக்கும் நீங்கள் தான் காரணம். அவருக்கு அது வாரத்துக்கும் இது வாரத்துக்கும் நானும் காரணம். இந்த சாதனை யார் என்று நினைச்சிட்ட இதை நான் சும்மா விட மாட்டேன். அண்ணன் என்ன செய்யறாலும் செய்யுங்க. ஆனா இந்த பேரை அடிபடாமல் செய்யுங்க. இந்த சாதன் ஆரெண்டு காட்டுறேன். இந்த சாதன் ஆரெண்டு காட்டுறேன். டேய் தங்கராஜு, இந்த தங்கராஜோ இந்த சாதனையும் பாப்போம். இதை நான் விட மாட்டேன். உனக்கு என்ன செய்யணும் பாருடா. ஒரு தேசிக்காக உனக்கு பேர் வைக்கிறேன். கல்யாண வீட்டை போய் சண்டை பிடிச்சு கல்யாணத்தை குழப்ப போறீங்களோ? இல்ல இல்லையோ?
குணம் இருக்கு. மாப்பிள்ளை விட்ட போய் தங்கராசனை பத்தி சொல்ல போறீங்க. சீ, இப்படி கேவலமா கதையில காவி கொண்டு போய் அண்டி விடுற வழக்கம் எனக்கு இல்லை. சிலதை சொல்லத்தான் வேணும். நாகலிங்கத்தார், நான் ஒரு தோசக்காரன். உங்களோட மீசிய பார்க்கவே அது தெரியுது. நாகலிங்கத்தார், எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு. உங்களோட கௌரவத்தை தங்கராசன் கெடுக்க பார்க்கிற. நான் தங்கரசத்தை கல்யாணம் விட்டு போறதை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர்? இப்படி ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி இருந்தால் நான் போக மாட்டேன். அப்படி போனா என்று கூப்பிடுவோம். நானும் போக மாட்டேன். அப்படி நான் போனால் இந்த பக்கம் மீசி எடுக்கும். அண்ணன், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போறேன். எங்க? உங்களா? என்னப்பா படுத்திருக்கிறீங்க? வெளிக்கிடுங்க, நேரம் போகுது. நான் வர மாட்டேன். என்ன திடீரென்று? நான் வெளிக்கிட முன்னமே வெளிக்கிடுகின்றீங்க. நான் இப்ப வார நிலைமையில இல்லை. கல்யாண வீட்டுக்கு போற நிலைமையில இருக்கிறீங்க தானே? நீரும் போகப்படா. என்னப்பா திடீரென்று? என்ன நடந்தது? பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க. ஐயோ, என்னப்பா நடந்தது? விழுந்து போனேன். நான் கல்யாணம் விட்டு வரமாட்டேன். நீரும் போகப்படா. நான் வெளிக்கிட முதல் வடிவா தானே இருந்தனியல். விழுகிறதுக்கு ஒரு செகண்ட் போதாதே. விழுந்தா ஏன் என்ன கூப்பிடல? விழுந்தனோ குரல் வரை இல்லை, கால் முடிஞ்ச வெளி வேற. விழுந்தவையல் ஐயோ என்று காத்துக்கினா. நீர் வெளிக்கிட உமக்கு 2 மணித்தியாலம் வேணும். அதுதான் உங்க குழப்பக்கூடாது நான் கத்தேன். இதெல்லாம் மேல் கட்டி விட்டது. நான் தான் நீங்களோ? அது ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டினேன். விழுந்து கால் முடிஞ்ச நீங்கள் என்னென்று ஹாஸ்பிட்டல் போனீங்க? அவன்தான் தவண்டு போய் கட்டி எவ்வளவு கட்டி என்னென்று வந்தீங்க? சைக்கிள் மட்டும் தவண்டு போனேன், பிறகு சைக்கிள்ல போனேன். விழுந்து கால் முடிஞ்ச நீங்கள் என்னென்று சைக்கிள் ஓடுனீங்க? என்ன போலீஸ்காரன் மாதிரி குரு கேள்விக்கு மேல கேள்வியில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். காணும் காணும் கெதியடிதான் அவளுவோ. அந்த காலத்துல புருஷன்மாருக்காக பொம்பளை தீ குடிச்சவியது. ஏனப்பா இந்த பொய்யும் பித்தலாட்டமும்? அது நாகலிங்கத்தான் வந்தது. இப்பதானே விளங்குது. அவர் உங்களுக்கு ஊசி போட்டுட்டேன். தங்கராஜன் என்ன பத்தி அப்படி இப்படி எல்லாம் கதைச்சிருக்கிறார். காடு பத்தி எரிஞ்சா கேட்டாட்டி காவடி எடுத்து ஆடுவான். அப்படித்தான் நாகலிங்கத்தை. ஓமா
அப்படித்தான் நாகரிகத்தை. தங்கராசன் வாங்கோ, உங்களோட வீட்டை கல்யாணத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் இஞ்சு சாசர் வெளிக்கிடும். நீர் கல்யாண வீட்டை வர மாட்டேன்னு நாகரிகத்தை வந்து சொல்றேன். இங்க நான் யாரோடையும் உங்களை பற்றி ஒன்றும் கதைக்கல. நீரும் கதைச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அண்ணே மன்னிச்சு கொள்ளுங்க, இப்ப வலிக்கிட்டு வாரம். எங்க இருக்கிறீர்கள்? வாங்க அண்ணா, வாங்க.